असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ओम शांति शांति शांति। கேள்வி பதிலாக இந்த பகுதியை நம்ம செலவு பண்ணுவோம். ஒரு சுருக்கமாக ஒரு புதிய விஷயம் சொல்கிறேன். மனிதர்கள் மற்ற எல்லா மிருகங்களை காட்டிலும் தன் வாழ்க்கையை தானே அமைத்து கொள்ளும் ஒரு சுதந்திரம் உடையவர்கள். இப்படி வாழணும் இப்படி வாழணும்னு ஒவ்வொருக்கும் தனி விருப்பம் இருக்குது. அதை நம்ம ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்கிறாங்க, செயல் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிருகங்களுக்கு இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை. இப்போ நமக்கு உடத்துல சின்னதாக அங்கஹீனம் இருந்தால் கூட அது சரி செய்துக்கணுன்ட்டு டாக்டர்கிட்ட போகிறோம். சினிமா நடிக்கக்கூடிய அந்த நடிகர்கள் நடிகைகள்லாம் தன் முகத்துக்கு ஒரு அழகு சேர்க்கணுன்னா ஒரு சர்ஜரி கூட பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல சதை தொங்கிடுச்சுன்னா அதை இழுத்து தைக்கிறதுக்கு அதை தைச்சிக்கிட்டு அந்த இளமையோடு இருக்கிறவங்க. கண் புருவத்துக்கிட்ட இங்கே சுருக்கம் வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, போட்டாக்ஸ்னு. அந்த போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டோன்னா அந்த சதை விரைப்பாகி சுருக்கெல்லாம் போயிடும். தற்காலிகத்துக்கு ஒரு 10 வருஷம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளே அந்த போட்டாக்ஸுடைய எஃபெக்ட் போயிடும். போட்டாக்ஸுங்கிறது ஒரு விஷம். கிளாஸ்ட்ரீடியம் போட்டுலைனம்னு ஒரு பாக்டீரியாவில் வரக்கூடிய விஷம். அதிகமாக போனால் ரணஜன்னி ஆகிடும். ஆனால் அதையே ரொம்ப கம்மியாக போட்டு சுருக்கத்தை நீக்கிக்கிறாங்க. அவங்க முகம்லாம் பளபளன்னு இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு மருந்து செய்கிறாங்க. இதெல்லாம் செய்ய சொல்லி மிருகத்துக்கு ஏதாவது கட்டளை இருக்கா? நம்ம தானே தேர்வு பண்ணுறோம். இது சுதந்திரம் இல்லை. எந்த மாடாவது தன் கொம்பு ஐயோ சரியா இல்லையே, ஒரு பக்கம் ஒரு கொம்பு மட்டும் உயரம் கம்மியாக இருக்குது, கோணையாக இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட போய் சர்ஜரி பண்ணுதா? நெயில் பாலிஷ் போட்டுக்குதா? அதுங்க எப்படி இருக்குதோ உடம்பு அப்படியே தான் ஏற்றுக்கொண்டு வாழுது. அதை மாற்றி அமைக்கிறதுக்கு அது முயற்சி செய்யறதில்லை. தன் உடம்பை பற்றி அது எந்த விதமான ஒரு வாய்ப்பும் இல்லை, அதுக்கு தேவையும் இல்லை. வாய்ப்பும் இல்லை, தேவையும் இல்லை. ஏன் தேவையில்லைங்கிறீங்க? எல்லாமே அவனுக்கு உடம்புல கொடுக்கப்பட்டிருக்குது. பனிக்கரடிக்கு உடம்பு முழுக்க ரோமம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த ரோமம் இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த பனியில் 1 நாள் 2 நாள் பனி இல்லை, வருஷத்தில் 6 மாதம் பனி. இன்னும் வட துருவத்துக்கு போயிட்டோம்னா வருஷம் முழுக்க பனி தான். பூமி சுற்றிக்கிட்டே இருந்தால் கூட சூரியன் அங்கே பட போகிறதே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் படுவார். நமக்கு சூரியன் கீழே உதித்து மேலே போய் இங்கே இறங்குறாரு. ஆனால் வட துருவத்தில் போயிட்டிங்கன்னா சூரியன் எப்போவுமே கீழே தான் இருப்பார். எப்பவுமே கீழேனாக்கா வருஷத்தில் 6 மாதம் கீழே தான் இருப்பார். அப்படியே இங்கே உத்தராயணம் சத்தாயமானது நகருவார். இங்கே மேலே ஏற்ற மாட்டார். பொழுது விடாத மாதிரியே இருந்ததுன்னா டெம்பரேச்சர் என்ன ஆகும்? ஆனால் பனிக்கரடி அங்கே வாழுதில்லை. ரெயின்டீர்னு சொல்லக்கூடிய
மான்களும் வசிக்குது. அது இல்லைன்னா அங்கே இருக்கிற மக்கள் எப்படி உயிர் வாழ்வாங்க? இது ரெண்டு நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. அவனுக்கு இந்த ரெயின்டியர்னு சொல்லக்கூடிய மிருகத்திலேருந்து தோலை எடுத்து உரித்து உடம்புல சட்டை போட்டுக்கிறான். அவனுக்கு தேவை இருக்குது, வாய்ப்பும் இருக்குது. இந்த மிருகத்துக்கு தேவையும் இல்லை, அதனால் சட்டை வேண்டும் மாற்றணும் அப்படின்ற வாய்ப்பும் இல்லை. தேவையில்லைன்னா வாய்ப்பும் இருக்காது. நமக்கு தேவையும் இருக்கிறது, வாய்ப்பும் இருக்கிறது. சரி, அந்த மிருகங்களுக்கும் உணவுன்னு ஒன்று தேவை இருக்குல்ல. அது மீன்களை பிடிச்சி சாப்பிட்ணும். இந்த ரெயின்டியரு அல்லது இந்த ரெயின்டியர் வந்து புல், இந்த அங்கே புல் வளருதில்ல, அது வகையான ஒரு காளான் தான் வளருது, லைக்கன் அப்படின்னு, அதை சாப்பிடுது. மிருகங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. தேவை இருந்தால் வாய்ப்பு இல்லை. தேவைகளும் குறைந்தபட்ச தேவையை தான் அதுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்கிறார். இந்த படைப்பே அப்படி இருக்குது. நாமும் மிருகம்தான், ஆனால் நமக்கு கொஞ்சம் தேவை அதிகமாக இருக்குது. குளிர் வெப்பத்துக்கு ஒரு சட்டை வேணும். அதுங்களுக்கு இயற்கையாகவே குகைகள், மரத்தடி போன்ற இடத்த வந்து வீடு வசிக்கதா இருக்குது. சிலது மட்டும்தான் கூடு கட்டிக்குது. நாம் வந்து வீடு கட்டி ஆகணும். ஒவ்வொரு மனுஷனுடைய குறிக்கோளே தனி வீடு, சொந்த வீட்டில் இருக்கணும். வாழ்நாளுக்குள்ளே ஒரு சொந்த வீடாவது இருக்காதா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஒரு வீடு அது தேவையா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். தேவை தான். தேவை வந்துடுச்சுன்னா அதில் வாய்ப்புகளும் இருக்குது. மிருகங்களுக்கு தேவை இருக்குது, ஆனால் வாய்ப்பு இல்லை. மீனுக்கு வந்து உணவு தேவை தான், ஆனால் ஏதாவது வெரைட்டி இருக்குதா? உப்பு போட்டு சாப்பிட்ணும், மசாலா போடணும்னு ஏதாவது இருக்குதா? கோழியெல்லாம் இந்த கேட்குதா? ஆடு மாடுகள்லாம் புல் மேயுது, காய்ந்து போன வைக்கோலை வந்து சாப்பிடுதுங்க. அதுக்கு என்ன தேவை இருக்குது, ஆனால் வாய்ப்புகள் இல்லை. மனிதனுக்கும் மிருகம் போலவே தேவைகள் இருக்கின்றன, ஆனால் வாய்ப்புகள் அவனுக்கு அநேகம். வீடு அப்படின்னா எப்படி வேணால் கட்டிக்கலாம். இப்போ கடல் நடுவில் கப்பலில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கணும். அது மொபைல் வீடு எங்கே வேணால் இந்த சீசன் மாறிக்கலாம் பாருங்கள். மழை இல்லாத காலத்தில் ஒரு இடத்துல கடலில் இருந்துக்கலாம். நீங்கள் பூமியில் இருந்தீங்கன்னா போக முடியுமா? உங்கள் இடத்த விட்டு போக முடியாது. இப்போ கடல் கூட மனிதர்கள் இது ஆக்கிரமிக்கலாம் ஒரு காலத்தில். ஃப்ளோட்டிங் சிட்டி, மிகப்பெரிய ஃப்ளோட்டிங் சிட்டி கூட இருக்கலாம். ஒரு கோயம்புத்தூர் செலவுக்கு ஒரு சிட்டியை கடலில் மிதக்க விட்டுருவாங்க. அதிலே அவங்க வீடு கட்டிக்கிட்டு வாழலாம். இடப்பற்றாக்குறை வந்தால் நமக்கு இதெல்லாம் மனிதனுக்கு தானே வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் மார்ஸுக்கு போகலாம் அப்படின்னா முயற்சி பண்ணுறாங்க. ஆகாயத்தில் சுற்றிட்டு வராங்க. 365 நாளுக்கு மேலே அந்த சேட்டலைட்லேயே அவங்க இருக்கிறாங்க, ஸ்பேஸ் லேபில். மனிதனுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் பாருங்கள். தேவைக்கு மேலே வாய்ப்புகள் அதிகமாக அந்த வாய்ப்புகளே இவனுக்கு தேவையாகிடுது. இன்னும் வாய்ப்புகள் அதிகம் கொடுங்கங்கிறாங்க. ஒரு கடையில் ஒரே மாதிரி துணி இருந்ததுன்னா அங்கே போகிறதில்ல, அங்கே போனால் நிறைய வெரைட்டி இருக்குது. மனிதனுக்கு தேவையோட வாய்ப்பு அதிகமாகி போச்சு. இப்போ வாய்ப்புகளே தேவையாகி போச்சு. இது ஒரு விஷய சர்க்கிள் இல்லையா? அது மேலும் மேலும் தன்னைத்தானே வளர்த்துக்குது. இது பேர் விஷயஸ் சர்க்கிள். வேறு மோசமான கொடூரமான வட்டம்னு பேர் இது. இப்போ தேவைகளுக்கு மேலே வாய்ப்புகள் வந்து வாய்ப்புகளே தேவைகளாகி அந்த தேவைகள் இன்னும் மேலும் வாய்ப்புகளாகி போச்சு. டிவியில் பல வாய்ப்புகள், விதவிதமாக வாஷிங் மிஷினில், வீடுகளில், துணிகளில், உணவுகளில் வாய்ப்புகள். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும்போது உண்மையிலேயே மனிதன் தன்னுடைய செயல் சுதந்திரத்தை பயன்படுத்துகிறானா? அதனால தான் இப்படி வந்திருக்குதா? உள்ள செயல் சுதந்திரத்தை பிடிங்கிட்டோம்னா அவன் எப்படி இருப்பான்? மனிதனுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி இல்லைன்னு வைங்க, அவன் எப்படி வாழ்வான்? நிச்சயம் அவனுக்கு புத்தி இருக்காது. புத்தின்னு ஒன்று கொடுத்துட்டோம்னா அதுவே அவனுக்கு செயல் சுதந்திரம் கொடுத்துரும். செயல் சுதந்திரம் இருக்கிறதுக்கு காரணமே புத்தி தானே. அவன் தானே சிந்திக்கிறான். நம்ம வீடு இப்படி இருக்கணும், நம்ம உணவு இப்படி இருக்கணும், நம்ம உறவுகள் எப்படி இருக்கணும், நம்ம ஜாதி, நம்ம மொழி, இத்தனை காரணமே புத்தி தான். நமக்கு செயல் வாய்ப்பை கொடுக்கறதே புத்தி. செயல் வாய்ப்பு இல்லாவிட்டால் அவன் சித்த சுவாதீனமற்றவன் ஆகிடுவான். மனநோயில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செயல் வாய்ப்புகள் குறைஞ்சி போகுது. அவங்க எதுவும் செய்யறதும் இல்லை, செய்தாலும் ஒன்றே திரும்ப செய்துட்டு இருப்பாங்க. இப்போ புத்திக்கும் செயல் உரிமைக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருப்பாரு.
இப்போ புத்தியை கொடுத்து செயல் உரிமையை கொடுத்தாரு. எதுக்காக மனிதனுக்கு இப்படி ஒரு நெசசரி ஈவல்ங்கிறாங்க? இது அவசியமான கொடூரம்ங்கிறார். இந்த புத்தி அவசியமான கொடூரம். இது அவசியம்தான், அதே சமயத்தில் அது கொடூரம். நெசசரி ஈவில். இது அவனுக்கு வேணும் மோட்சத்துக்கு. ஆனால் அதே சமயத்தில் அதுவே சம்சாரத்துக்கும் காரணமாயிடுச்சு. இந்த புத்தி தான் மோட்சத்துக்கும் சம்சாரத்துக்கும். ஆனால் புத்தி கொடுத்த உடனே இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணியிருக்கணும்? மோட்சம் தானே. உனக்கு தான் ஃப்ரீவில் கொடுத்துருக்குல்ல. புத்தி தான் ஃப்ரீவில். ஃப்ரீவில்னாக்கா செயல் சுதந்திரம், பர்சனாலிட்டி, ஆளுமை, கண்ட்ரோலிங் மை ஓன் செல்ஃப். ஆனால் யாருமே பிறந்த உடனே மோட்சத்தை நாடுவதில்லை. இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் தான் போகிறாங்க, வாய்ப்பு கொடுப்பேன். அப்போது மோட்சத்தை விட சம்சாரம் ருசியாக இருக்கிறதுனால தானே. அப்போ மோட்ச ருசி வரலைல்ல. மோட்ச ருசி எப்போ வரும்? மோட்சம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் அது மேலே ருசி வரும். ஆனால் இவங்களுக்கு சம்சாரம் எப்படி இருக்குன்னு தெரியுது. இந்த புத்தி முதல்ல உன்னை ஒரு பிழைக்கும் எந்திரமாக காட்டுகிறது. வேறால் சர்வைவல் மிஷின். நீங்கள் ஒரு மிஷின் செய்து வச்சுருக்கீங்க. நான் அதுவும் உனக்கு இனிமேல் கொடுக்க மாட்டேன், நீயே நீ பிழைச்சிக்கணும் அப்படின்னு ஒரு மெந்திரத்துக்கு கொடுத்துருங்க. வைங்க, நீ ஏதோ ஒரு எந்திரம், மனித எந்திரம்னு வைங்களேன், ரோபாட், நீயே பிழைச்சிக்கணும் அப்படின்னு. விமானம்லாம் இப்போ சில பேர் பிளான் பண்ணாங்க. அந்த காலத்தில் நான் நிறைய சயின்ஸில் எழுதும்பொழுது செல்ஃப் ஹீலிங் ஸ்கின், அதனுடைய மேல்புறம் விமானம் விரிசல் விட்டுடுச்சு வைங்க, அந்த அலுமினியம் ஷீட்டோ அல்லது அந்த மெட்டலோ, அது உடனடியாக எந்த இடத்துல வெட்டுப்பட்டதோ அதுவே அந்த ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணி அதை மூடிடணும். அது பேர் ஹோமியாட்டிக்னு பேர். தன்னைத்தானே அது சரி பண்ணிக்கும். எங்கேயாவது இடத்துல என்ஜினில் சவுண்ட் வந்ததுன்னா ஒரு சென்ட்ரல் ஹார்ட் மிஷின் இருக்கணும், புத்தி. அங்கே வைப்ரேஷன் வருதுன்னா இது வேறு ஏதோ ஒன்று இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லி அதை வார்ன் பண்ணும். வார்ன் பண்ணி நமக்கு சொல்லி அதை ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொன்னோம். இப்போ இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன், அந்த மிஷின் நீயே ரிப்பேர் பண்ணிக்க. உன்னுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கேருந்து எடுத்துக்க, நீயே உள்ளே இருக்கிற ஒரு பொருளை போட்டு வச்சுக்க. சரி, ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருக்கிற இடம் ஒரு குடோனில் இருக்குது, ஏரோப்ளைனில் ஒரு இடத்துல, பேசஞ்சர் சீட்டுக்கு அப்புறமும். அங்கேருந்து கொண்டு வரதுக்கு நான் ஒரு ரோபோட் வச்சுருக்கிறேன், எறும்பு மாதிரி. அது போய் பிக்கப் பண்ணிவிட்டு எந்த பொருள் வருதோ அதை எடுத்துகிட்டு கழட்டிட்டு மாட்டோம். இப்படி ஒரு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் மந்திரம் வந்துடுதுன்னா அது எப்படி வாழும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த விமானத்தில் போய் உட்காந்தா என்ன சொல்லும்? பத்திரமா உட்காரு, சாஞ்சி படுக்காத, சீட்டை நகர்த்தாத, பெல்ட்டை ஒழுங்காக போடு, குப்பை போடாத, எச்சரிக்கை இல்லை. நம்மளை உள்ளே சேர்க்க விடுமான்னு நினைக்கிறீங்களா? என்ன அது புத்தி கொடுத்துருக்குறோம். அது பிழைக்கிறது தான் முதல்ல பார்க்கும். முதல்ல என்ன பேசஞ்சரை தூக்கிட்டு போகணும் அது பார்க்கும். நீ ஒவ்வொரு முறை பேசஞ்சர் எடுத்துகிட்டு போகும்போதும் அதுக்கு துன்பம் தானே, அது சுகத்தை தான் நாடும். நீங்கள் எந்த மிஷினுக்காவது ஒரு சர்வைவல் தந்திரத்தை, பிழைக்கும் தந்திரத்தை, அதுதான் ஜீவன் பேர். இந்த பிழைக்கும் தந்திரம் பேர் ஜீவன். பிழைத்தல், நான் பிழைச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததுன்னா அது பேர் ஜீவன் அர்த்தம். ஜீவதி, உயிர்மை, உயிர் அப்படின்னு அர்த்தம். உயிர் திருத்தல். ஒரு சின்ன எறும்பு கூட உயிர் திருக்கிறதுக்கு எவ்வளோ ஆர்வம் பாருங்க. தன்னை காப்பாற்றிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. தன்னைங்கிறது ஆத்மாவை காப்பாற்றிக்கணும். அப்போ ஆத்மாவை தான் ஒன்று ஒன்று விரும்புது, தன்னை விரும்புது. எல்லாம் அந்த ஏரோப்ளைனும் தன்னை விரும்புது, அந்த ரோபாட்டும் தன்னை விரும்புது. நாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி சர்வைவல் மிஷின் தான். நம்மளை மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் சர்வைவல் மிஷின் பரிணாமத்தில் உண்டாக்க முடியாது. எவ்வளோ முயற்சி பண்ணிச்சு பரிணாமம். எத்தனையோ மிஷின்கள் விதவிதமாக படைச்சிது. குட்டி குட்டி டைனோசர்ஸ், பல்லி சைஸு, எழுந்து நிற்கிற மாதிரி, பறக்கிற மாதிரி, அதில் உணவுகள்லாம் வேறு வேறு மாதிரி. டேவிட் அட்டன்பரோ அப்படிங்கிற ஒரு சிலந்தி பற்றி ஒரு மூவி எடுத்தார். எனக்கே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறீங்களா, அவ்வளோ சிலந்திகள் இருக்குதாங்க. ஒரு சிலந்தி சேரு கீழே தான் அது எப்பவும் வசிக்குது. அது கீழே அந்த கார்னரில்
அங்கே இருந்துக்கிட்டு தன்னுடைய எச்சில மெல்லமாக விட்டு அந்த எச்சில் அப்படியே தண்ணி விட்டுக்கிட்டே இருக்குது. அது கீழே போய் முனையில் ஒரு பந்து மாதிரி ஆகிடுது, அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல கொசு ஏதாவது அந்த சேர் பக்கத்தில் வந்ததுன்னா தட்டுன்னு அடித்து அது ஒட்டிக்குது, அது இழுத்துது. இன்னும் அந்த கேமராவில் ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. அது கீழே உள்ள உட்காந்துக்கிட்டு ஃபைபர் ஆப்டிக்ஸ் வழியாக லென்ஸ் கேமராவை செட் பண்ணி அவர் தரையில் படுத்துக்கிட்டு மூச்சு விடாமல் காத்துட்ருக்கிறார். எப்போ தான் பூ பிடிப்பு. இது ஒரு மெஷின் தானே. அதுக்கு இந்த மாதிரி ஒரு தந்திரம் உங்களுக்கு தெரியுமா? வலை பின்னி பிடிக்கிறது. நீங்கள்லாம் வலை பின்னி மீனை பிடிச்சிங்க, வலை பின்னி பறவைகளை பிடிச்சிங்க. நமக்கெல்லாம் முன்னாடி வலையை கட்டினவன் யார்? சிலந்தி. 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. நாமெல்லாம் 2 மில்லியன் வருஷம் கூட இல்லை. மனிதன் இந்த சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உடம்பு வந்ததே 2 மில்லியன் தான். சிலந்தி 250 மில்லியன் வருஷமாக இருந்துகிட்டு இருக்குது. மீன்கள்னு தந்திரங்கள்லாம் பாருங்கள். செடி கொடி தாவரங்கள் தந்திரம் தெரியுமா உங்களுக்கு? பூச்சி பிடிச்சி தின்ற தாவரம்லாம் இருக்குது, இன்செக்டிவோரஸ். அழகழகான பூக்கள், விதவிதமான உணவு கொடுத்து ரசிகமாக விருந்தாளிகளை கூப்பிட்டு மகர்ந்த சேர்க்கை பண்ணுறது என்ன? சர்வைவல் மிஷின். இந்த சர்வைவல் மிஷின் இது சக்ஸஸ் என்ன தெரியுங்களா? கற்றுக்கிட்ட அந்த பேட்டர்ன் படி வாழ்வது. முதல்ல கற்றுக்கணும், அதன் அடிப்படையில் ஒரு திட்டத்தை வரைபடம் செய்யணும், அந்த திட்ட வரைபடி வழியே வாழ்வது. இது பேர் ஒரு சர்வைவல் பேட்டர்ன். மீன்களெல்லாம் எப்படி வாழுதுன்னு தெரியும். நீங்களே மஞ்சள் நடுறீங்க, இல்லை மஞ்சள் விவசாயம் பண்ணுறீங்க. அது எப்படி வாழணும்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த சர்வைவல் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்கள் தண்ணி பாய்ச்சதும் உரம் கொடுக்குறதும் அது கவாத்து பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்க. கரும்பு வளர்க்குறவங்க கரும்புடைய சர்வைவல் பேட்டர்ன் தெரியுதில்ல. இவர் எப்போ பூப்பார், எப்போ வந்து பிரான்ச் விடுவார், டில்லர்ஸ்ன்னு பேர். ஒரு இடத்துலேருந்து எத்தனை கரும்பு வரும், ஒரு செட்லேருந்து எத்தனை கரும்பு வரும். செட்டுனா ஒரு கட் பண்ணி தரையில் புதைப்பாங்க. ஒரு கணு இருக்கும், அதில் ஒரு கணு அந்த ஒரு கணுலேருந்து எத்தனை கரும்பு வரும்? ஒன்று தானே வரும். நாமெல்லாம் 2 கரும்பு வரா மாதிரி கூட பண்ணியிருக்கிறோம், 3 கரும்பு. நெல்லில் ஒரு விதையிலேருந்து எத்தனை டில்லர்ஸ் வரும்? 3, 4 வரும். இப்போ 10, 15 வரா மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சர்வே ஆகிறதுக்கு அது துடிக்குது. ஒன்று சில தந்திரங்களை உண்டாகுது. அந்த பேட்டர்ன் அப்படியே பாதுகாப்பாக அடுத்த சந்ததிக்கு போயிட்டே இருக்குது. இப்போ ஒவ்வொரு உயிரினமும் ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக்கொண்டு அந்த கல்வியின் அடிப்படையிலேயே தன் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்குது. இது பேர் பேட்டர்ன் அல்லது திட்டம் வரை. மனிதர்களுக்கு புத்தி கொடுக்கறதுனால அவனே தனக்கு ஒரு திட்டத்தை அமைத்து கொள்கிறான். மிருகங்களுக்கு திட்டம் அதுகளோட இயற்கை தருது. ஆனால் மனிதன் ஒவ்வொருவனுமே தன் வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை உண்டு பண்ணுறான். அதுவே அவனுக்கு சிறையாயிடுது. இதுதான் அவனுடைய சிறை. சம்சாரத்துக்கு காரணமே அவன் முதலில் ஒரு வாழ்க்கை எந்திரமாக இருப்பதாலும் அந்த வாழ்க்கை எந்திரத்தை இயற்கையை போக்கில் விடாமல் தன்னுடைய புத்தின் அடிப்படையிலே ஒரு திட்டம் செய்வதனாலே அவன் போட்டிக்கு அதிக ஆளாகிறான். அந்த திட்டத்தில் என்ன வருதுன்னா தேவைகளும் வாய்ப்புகளும் அதிகமாகுது. மிருகங்களுக்கு திட்டமே கிடையாது, அதனால் தேவைக்கு வேண்டிய பொருள் கிடைச்சிடுது, வாய்ப்புகள் இல்லை. மனிதனுக்கு புதுதாக திட்டம் போடுவதனால தேவைகள் அதிகமாகுது, வாய்ப்புகளும் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த சுழற்சி நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு உண்மையிலேயே புத்தி மூலம் செயல் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பயன்படுத்துகிறோமா? இல்லை. எல்லாருமே ஒரு திட்ட வரைபடத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துகிறோம். குழந்தை பிறந்ததுலேருந்து இப்படி தான் வாழணுன்ட்டு ஸ்கூல் டீச்சர்லேருந்து, சமுதாயத்திலேருந்து, சுற்றுப்புற மக்கள், தெருவில் வசிக்கின்ற சக மாணவர்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவனை ஒரு பேட்டர்ன் உண்டாகுதில்ல, அதிலே அவன் சிறையராகிட்டான். இப்போ கோயம்புத்தூரில் பிறந்த குழந்தைக்கு ஒரு திட்டம் இருக்கும், சென்னையில் இருக்க குழந்தைக்கு திட்டம் இருக்கும். அது சிலது சென்னையிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறான், கோயம்புத்தூர்லேருந்து வரான், கேரளாவிலேருந்து வரான். நானே ஒரு வாத்தியார் உட்காந்துருந்தான். இவனுடைய நடவடிக்கை இவனுடைய வேறு மாதிரி இருக்கும். இவன் சொன்னால் பயந்துக்கிறான். கோயம்புத்தூர் பையன் ஒரு ஜோக் அடித்தா சிரிச்சா திட்டிட்டு வரவன்ட்டு, சிரிச்சா திட்டிடுவேன்னு நினச்சி பயப்படுறாங்க. நான் முதல்ல கல்லூரியில் 80
கிளாஸ் எடுக்கும்போது இப்போ இங்கிலீஷ்லாம் பேசுவேன் நான். ஜோக்கு அள்ளி வீசிகிட்டே இருப்பேன். ஆடாது அப்படியே. தற்கொலைக்கு சமமாக இருந்தது எனக்கு. ஜோக்கை யாராவது விளக்க முடியுமா? அது விளக்குனா என்ன ஆகுது? வடிவேல் ஜோக்கெல்லாம் விளக்கிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுது? அப்புறம் சொன்னேன், நீங்களாம் சிரிச்சா நான் திட்டிட்டு நினச்சிட்டு அதை சிரிக்காமல் இருக்கிறீங்களா? ஜோக்கோ புரியலையா அப்படின்னு. அதுக்கு பதில் கிடையாது. இப்படி வளர்த்து வச்சுருக்கிறாங்க டீச்சருங்க ஸ்கூலில். அதுக்கப்புறம் கேரளாலேருந்து ஒரு பையன் வரான், சிபிஎஸ்சிலேருந்து ஒருத்தன் வரான், டெல்லியிலேருந்து ஒருத்தன் வரான். அவன் பண்ணா அவன் ஜாலியாக இருக்கிறான். எப்போ வேணால் கிட்ட வந்து பேசுகிறான், கூட வந்து பேசுகிறான், வேறு விஷயம்லாம் கேட்குறான். நீங்கள் எந்த ஊர் சார்லாம் என்ன கேட்குறான். வளர்த்த விதம் பாருங்கள், ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பேட்டர்னை மாற்றணும். ஃப்ரீ வில் ஒன்று இருக்குதுடா, நீங்கள் பயன்படுத்துங்க, இப்படி தான் இருக்கணும், மெழுகு பொம்மைகள் மாதிரி உட்காந்துட்டு இருக்காதீங்க, பார்ட்டிசிபேட் இன் த கிளாஸ், உறவாடுங்க. மனிதர்கள் எல்லாருமே கற்றுக்கொண்ட அவருடைய தேவைக்கும் வாய்ப்புகளுக்கும் ஏற்படுத்தி ஒரு திட்ட அமைப்பை வைத்துக்கொண்டு அதுவே சிறையாக வைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுக்க வாழறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து இப்படி ஏமாற்றி படைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க. சில பேர் நியாயமாகவே இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க. சில பேர், ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் பணத்தை சேர்த்து வந்து ஒரு பொருளை வாங்கிறது எக்கானமி படி தப்பு. எனக்கு புத்திமதி சொல்கிறாரு. நீங்கள் பொருளை வாங்கிட்டு மாதம் மாதம் நீங்கள் சேமிங்க. மாதம் மாதம் அதுக்கு டியூ கட்டுறோம்ல, அது சேமிப்பான். அது ஏன்னா நம்ம பணம் முதல்ல வாங்கிட்டோம் பாருங்கள் மற்றவங்கிட்டேருந்து. நீங்கள் 12 மாதம் சேமித்து ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருள் நான் 12 மாதம் முன்னாடியே வாங்கிடுறேன். நீங்கள் அதே சேமிப்பை நான் இப்படி பண்ணுறேன். ரொம்ப ருசியாக இருக்குது பார்த்தீங்களா? இவங்க தான் சார்வாகுகள். பேச்சில் சாறு மாதிரி இருக்கும். தன் காசில் இருந்தால் ஒரு பொருளை வாங்கணும். ஒருவேளை இந்த பொருள் வாங்கிய பிறகு 12 மாதமும் சேமிக்க முடியலன்னா, கட்ட முடியலன்னா, அவங்க அப்படி யோசிக்கிறத. இப்போ அவனுடைய திட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாருமே ஒரு திட்டத்தை வச்சுட்டு வாழறாங்க. அவங்க வந்து சாதுரியமாக மக்களை சுரண்டி அவங்களுடைய திறமைகள் எல்லாம் பயன்படுத்திட்டு முன்னேறுவதுங்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறீங்க? ஃப்ரீ வில்லுன்னு நினைக்கிறீங்களா? அவன் ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய திட்டம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா, ஒரு பெட்டின்னு வந்துடுச்சுன்னா, அது எப்படிங்க ஃப்ரீ? சுதந்திரம் எப்படி சொல்வீங்க? அப்போ உங்களுடைய உள்ளத்திலே உள்ள கட்டமைப்பு, மனக்கட்டமைப்பு, மனப்பாங்குங்கிறோம். இந்த ஆட்டிடியூட், இந்த மனப்பாங்கு நமக்கு ஒரு சிறையா இல்லையா சொல்லுங்கள். இந்த பாங்கு எப்படி உண்டாகுது, ஒருத்தனுடைய சிறை எப்படி கட்டிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நாம் வந்து சிறையை உடைக்கணும். அதுக்காக நம்மக்கிட்ட என்ன சிறை இருந்து கண்டுபிடிக்கணும் இல்லை, அதைத்தான் நம்ம உடைக்கணும். எந்த பேட்டர்னில் இருக்கிறோன்னு நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய செயல்களுக்கும் உணர்வுகளுக்கும் சாட்சியாக இருக்கணும். எப்போ நம்ம சாட்சியாக இருக்கிறோமோ அப்பொழுது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேட்டர்ன் தெரியும். நம்ம அறியாமலே நம்ம பொய் சொல்கிறோம். தேவையில்லாமலே ஒரு இடத்துல வந்து தற்புகழ்ச்சியில் வாய் விட்டு பேசிகிட்டே இருக்கிறோம். அவங்க கேட்காத போது கூட நம்ம முன் வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பேட்டர்ன். இன்னொருத்தன் கண்டுபிடிக்கிறான், தன்னுடைய சாட்சியாக இருந்து பார்க்குறான், கடந்த கால வாழ்க்கையெல்லாம் ஒட்டி பார்க்குறான். எல்லா இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயத்தில் நழுவ விட்டுருக்கிறேன், என் பேட்டர்ன் அப்படி ஆகிப்போச்சு, என்கிட்ட அதை விட திறமை இருந்தது, அவங்கெல்லாம் ஜெயிச்சதை விட நான் நல்லாவே பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒன்று, ஒரு வெக்கம் வந்து, பயம் வந்து, தன்னை பற்றிய தாழ்வு மனப்பானை வந்து நான் நிறுத்தியிருக்கிறேன், இது ஒரு பேட்டர்னாக போயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இப்போ ஃப்ரீ வில் அவனுக்கு செய்ய முடியல. இப்படி 2 உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இன்னும் உங்கள் பக்கத்து வீட்டில் நீங்கள், உங்கள் குழந்தைங்க, அக்கம் பக்கத்துங்க, நண்பர்கள், இவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒரு பேட்டர்ன் இருக்குதான்னு பாருங்கள். ஏபிஜே அப்துல் கலாம்னா அவரோட வாழ்க்கையில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. காந்தியினோட வாழ்க்கையில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்ன் வந்து, இந்த பேட்டர்ன் நான் தப்புன்னு சொல்லலை, அந்த பேட்டர்னில் ஃப்ரீவில் இருக்குதான்னு பாருங்கள். அது உங்களை சிறை பண்ணுதான்னு பாருங்கள். அது சிறைப்படுத்தாமல் உங்களுக்கு முக்திக்கு வழி கொடுக்குதான்னு பார்க்கணும். பெரும்பாலான மக்கள் 99.9% தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அவர்கள் பயன்படுத்துவதே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழும் விதத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புக்கு பேட்டர்ன்னு சொல்கிறோம். அது கற்றுக்கொண்டது எப்படி கற்றுக்கிறாங்கன்னு பார்க்கணும்.
முதல்ல அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஊடகங்களை என்ன சொல்கிறாங்க, சினிமாவில் என்ன சொல்கிறாங்க, இதுதான் மெய்யான உண்மையான கருத்துன்னு ஒரு திட்டத்தை உண்டாக்குறாங்க. இது வந்து மற்றவருடைய வெளியேறது கொடுக்குற ஐடியாவை நீ உண்மைன்னு எடுத்துக்கிற, நீ சீர்தூக்கியே பார்க்கறதில்ல. பெரும்பாலான மக்கள் பாரோடு இன்ஃபர்மேஷன், கடன் வாங்கிய கருத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வந்து பேசும்பொழுது நான் கூட எங்கள் அம்மாவுக்கிட்ட சிலதெல்லாம் சொல்லுவேன். சொன்ன உடனே என்னோடய லைப்ரரியில் படிச்சுட்டு வந்தியா, நான் லைப்ரரியே கதின்னு இருப்பேன். லைப்ரரி படித்து வந்து நான் அப்படியே அதே மாதிரி ஆகிட்டு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீ போய் வேலையை பாருன்பார். இப்போ நான் எனக்கே தெரிஞ்சுது நான் வந்து பாரோடு இன்ஃபர்மேஷனில் வாழறேன். இப்போ உடனடியாக அதை வந்து செயல்படுத்தணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறோம். எல்லா நூலுமே நமக்கு நல்லதே கொடுத்துட்டு தானே. விஷ ஜந்துக்கள் மாதிரி நூல்கள் இருக்குது இல்லை, எத்தனை நூல்கள் வந்து நச்சு இலக்கியங்கள். நம்ம தினமணியில் ஒரு பெரிய பாடல் ஆசிரியர் வந்து என்ன ஒரு பேர், சாகித்ய அகாடமிக்கு மேலே என்னவோ கொடுத்துட்டாங்களே, இந்த தேசிய கலை பத்மபூஷணம் என்னவோ கொடுத்துருக்காங்க. அவங்க ஆண்டாளை பற்றியும் பெரிய பெரிய மகான்களை பற்றியும் அவதூறாக எழுதுன்றதை பார்த்துருக்காங்க இல்லையா. அந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வந்தது உனக்கு? பாரோடு இன்ஃபர்மேஷன். அதை பரப்புகிறாங்க, ஒரு பத்திரிக்கை அதை வாங்கி அது போட வச்சு என்கரேஜ் பண்ணுது. நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாருமே கருத்து திருடர்கள். கருத்தை வந்து பொய்யாக கடன் வாங்கி தன் கருத்தாக மாற்றிக்கொண்டு ஒரு பேட்டர்னை உண்டாக்குறோம். நமக்குன்னு ஒரு கருத்தை நம்ம உண்டாக்குறதே இல்லை, அது ஃப்ரீ வில்லே இல்லாத போயிடுச்சு இல்லை. மற்றவங்க சொல்கிறபடி ஆடுற மாதிரில இருக்குது, நம்ம தெரியாமலே நம்மெல்லாம் ஆடிட்டு இருக்கிறோம். இப்போ பாரோடு இன்ஃபர்மேஷன், கடன் வாங்கிய தகவல், அது நம்ம பேட்டர்னை உண்டாகுது, நம்முடைய பேட்டர்னே உண்டாகுது. ஒரு குறிப்பிட்ட அதுக்கப்புறம் குமுலேட்டிவ் எமோஷன் அப்படின்னு ஒன்று உண்டு. ஒட்டுமொத்தமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உணர்கிறார்களோ அந்த உணர்வு ஒவ்வொருத்தனுக்கும் வந்துடுது. 60களிலே 50களிலே ஆட்சி நடத்தும் போது பொது வீதியில் மலம் கழிக்கிறதெல்லாம் இங்கிலீஷ்காரன் பிடிச்சிடுவான். அது ஒரு சட்டம் உண்டு, பப்ளிக் நியூசன்ஸ்ன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கள் தாத்தா அது மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து பீச் இருக்குது இல்லையா, ராயபுரம் பீச், அதுதான் எங்களுக்கு வந்து டாய்லெட்டு. யாருக்கும் டாய்லெட் கிடையாது, அது பாறைகள் நிறைஞ்சிருக்கும். இந்த பாறைகளில் அலைகள் வந்து வந்து மோதிக்கிட்டு அந்த பாறை இடுக்கலெல்லாம் தண்ணி வந்து நின்று போயிடும். அங்கே நிறைய பாம்புகளும் நண்டுகளும் ஊறிட்டு இருக்கோம். இதுதான் வாழ்க்கையை. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, பப்ளிக் நியூசன்ஸ். கிராமத்தில் இதுதானே அவைலபிலிட்டி, அவங்க அப்படி தானே இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் சைக்கிள் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணும். உங்களுக்கெல்லாம் லைசன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா, 2 வீலர் காருக்கு, அப்போ சைக்கிளுக்கு ரெஜிஸ்டர். சைக்கிளில் லைட் இருக்கணும், லைட் இல்லைன்னா பிடிச்சிடுவாங்க. இப்போ குமுலேட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லை, எல்லாருக்கும் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுது இல்லை. அந்த சமயத்தில் எது தர்மம் அப்படின்றத அந்த சுற்றுச்சூழல் தான் நமக்கு காட்டி கொடுக்குது. இது தர்மம், இப்படி இருந்துக்கணும், அப்படி இருக்கணும். காலம் மாற மாற இது எமோஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. சில திராவிட கழகம் அப்படின்னு ஒன்று உண்டாகுது, அவங்க புதுமையில் கொண்டு வராங்க. அந்த சமயத்தில் ஒரு குமுலேட்டிவ் எமோஷன் வருது. சுதந்திரம், பெண் சுதந்திரம், பெண் சுதந்திரம், இப்படி வேணா கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வாழலாம், தேகமே ஆத்மா, போகமே மோட்சம், இது ஒன்று தான் என் ஆத்மா, இதில் இருக்க போகம் தான் மோட்சம், இப்போவே மோட்சம், எடுத்து போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போகத்தையே மோட்சம்னு சொல்லுக்கிற ஒரு பெருங்கூட்டம் வந்தது. அது எவ்வளோ சீக்கிரம் எத்தனை பேரை மாற்றிச்சு பார்த்தீங்களா? கட்டுக்கோப்பாக வாழ்ந்த சுதந்திர நாடாக இருந்த, சேவையே தன்னுடைய கடமையாக வாழ்ந்த அரசியல்வாதிகள், அரசியல்னு சொன்னாலே சேவை, குடும்பத்தை விட்டுட்டு தேசத்துக்கு வாழ்ந்தவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். வாவு சிதம்பரனார் போன்றவங்களெல்லாம். அரசியல் என்பது சேவைன்னு தெரிஞ்சுக்காம அரசியல் வந்து வியாபாரம் ஆகுது. அந்த எமோஷன் எல்லாருக்கும் வந்துடுச்சு இல்லை. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஓட்டுக்கு காசு வாங்க ஆரம்பிச்சிடும் இல்லை. வாங்கினா என்ன தப்புன்னு ஆகி போச்சு இல்லை.
எப்படி தான் நம்ம பர்ஸ் தானே கொடுக்குறான், வாங்கிட்டு அவனுக்கு போடாமல் இருந்தால் போச்சு. எல்லாரும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுமே சமுதாயத்தினுடைய எமோஷனுக்கு கட்டுப்படுறான். கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா எல்லா இளைஞர்கள் மனசுலேயும் ஒரு எமோஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்துடுச்சுன்னா ஒரு எமோஷன் வருது. இதில் எங்கெங்க உங்களுக்கு ஃப்ரீ வில் இருக்குது? நீங்கள் சுதந்திரமாக உங்கள் வாழ்க்கையை வாழுறீங்க. யூ ஆர் ஏ சர்வைவல் மிஷின் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. புத்தி கொடுத்து நீங்கள் சர்வைவ் ஆகுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பாரோடு இன்ஃபர்மேஷனும் குமுலேட்டிவ் எமோஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த எமோஷனை நம்ம இப்போ நம்மளுடைய எமோஷன் எப்படி இருக்குதோ அதுதான் நம்மளை நிர்ணயிக்குது. நம்முடைய செயலும் அதனால் வருது. இதை நீங்கள் ஒத்துக்கணும். அது தர்மமா அதர்மமா, சாஸ்திரியமா அசாஸ்திரியமாங்கிறது பின்னாடி பார்ப்போம். ஆனால் நம்ம ஃப்ரீ வில்லர் இல்லைங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்படி உண்டாகுது. மூணாவது, நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ள சில ஹேபிட்ஸ், சில பழக்கங்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுங்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக ஒரு ஹேபிட் இருக்கலாம். அவங்களுக்கே அது தெரியாது, மற்றவங்கள தான் தெரியும். அதெல்லாம் ஒருத்தர் சட்டைக்கு பட்டன் போட மாட்டார். இந்த மேல் சட்டை பட்டன் போடுறதில்ல, அதனால் அவர் பேரே ஒத்த பட்டன் பேர். நம்ம கந்தசாமிங்க, எலக்ட்ரீஷியன் கந்தசாமியா? அவரையா அந்த ஒத்த பட்டன்? அவருக்கு ஒத்த பட்டன் ஒரு பேர் இருக்குதுன்னு எங்களுக்கு அப்போ தான் தெரியுது. அவருக்கு பேர் கந்தசாமி எலக்ட்ரீஷியன் தான் தெரியும். ஏன் அப்படின்னா அவர் ஒரு பட்டன் எப்பவுமே போடுறதில்லை. அது ஒரு பழக்கம், ஹேபிட் தானே. இப்போ போட்டுக்கிறது ஒரு ஹேபிட் ஆகிடும். அது ஃப்ரீ வில். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இருந்துக்கலாம். இதில் நான் என்ன சொல்ல வரேன், ஹேபிட்ஸு நமக்கு தெரியாது அப்படி ஒன்று இருக்குதுன்னு. அதை கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களுக்கு செயல் சுதந்திரம் இருப்பது போல தெரிகிறது, ஆனால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது உண்மையிலேயே அவன் அதை பயன்படுத்துவதே இல்லை. லேர்ன்டு ஹேபிட், குமுலேட்டிவ் எமோஷன், பாரோடு இன்ஃபர்மேஷன், கடன் வாங்கிய கருத்துக்கள், ஒட்டுமொத்த உணர்வுகள், தானே ஏற்படுத்தி கொண்ட நிர்பந்தமான நடவடிக்கைகள், பேச்சு முறை, ஸ்டைலு, தலையை பின்னுறது, தலையை வாரிக்கிறது, இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட ஏதாவது சுதந்திரம் இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பையன்கள்லாம் மஷ்ரூம் கட்டுன்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே ஒரு பெரிய கூடையை கவுத்தா மாதிரி வச்சுருக்கிறாங்க. குமுலேட்டிவ் எமோஷன்ஸ், பாரோடு இன்ஃபர்மேஷன். நோ ஃப்ரீடம். அப்போ உண்மையிலே நம்ம ஃப்ரீடம் எப்போ நம்ம பயன்படுத்துகிறோம்? இந்த கட்டுத்தலையிலேருந்து விடுபடணும். அதனால் நம்முடைய உடல் வாழ்க்கை, உணவு, பழக்க வழக்கத்துலேருந்து நம்ம விடுபடணும்னு சொல்லலை. தேவைகளை குறைத்து கொள்ளுங்கள், வாய்ப்புகளை நீக்கிவிடுங்கள். லீட் ஏ சாய்ஸ்லெஸ் லைஃப். வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை. வாய்ப்புகள் போன்ற ஒரு நரக வேதனை கிடையாது. வாய்ப்புகள் கொடுத்துட்டு வைங்க, கல்யாணமே ஆகிறதில்ல. காட்டின பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தால் இத்தனை பிரச்சனை வந்திருக்காது. காட்டின பையனை கட்டியிருந்தாக்கா இத்தனை பெண்களுக்கு கல்யாணம் ஆக அன்னன்னைக்கு ஆகிருக்கும். வாய்ப்புகள், மேட்ரிமோனி, சாய்ஸ், ட்ரெஸ்ஸில் சாய்ஸ், நரகம் தானுங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸு இது பழைய டிசைன் ஆச்சு. இது இப்போ பாருங்கள், அந்த கடையில் எவ்வளோ புது டிசைன். அங்கே போய் பார்க்கும்போது வயிற்றுச்சல் ஆகிடுச்சு. நம்ம இத்தனை விட்டுட்டு இந்த பழசு போட்டுட்ருக்குறோங்க. வாய்ப்புகள் அதிகமாக சில நேரங்களில் எவ்வளோ வேதனை தெரியுங்களா? ரொம்ப நேரம் களைச்சிட்டு அடையாறில் நடந்து வந்தேன். எங்கே கிண்டிலேருந்து, அதெல்லாம் எல்லாமே நடதான். கிண்டிலேருந்து அடையாறு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். வெயில் வந்தவுடனே என்னுடைய நண்பனோடு சேர்ந்து ஏதாவது டீ ஏதாவது குடிக்கலாம். ஆனால் பெரிய காசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஹோட்டலில் நமக்கு கிடைச்ச ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அடையார் ரொம்ப பெரிய ஊர் தான். அதில் ஒரு பெரிய ஹோட்டல் தான் இருந்தது. பெரிய ஹோட்டல்னால பயம், இங்கே எல்லாமே விலை அதிகமாக இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற ஒரு இட்லி ஒரு பஜ்ஜிக்கு இது தாக்கு பிடிக்காதானே, சரி வேறு வழி இல்லைன்ட்டு உள்ளே போயிடுறோம். போன உடனே டேபிள் முழுக்க சர்வரே வரமாட்டேங்கிறாரு. எல்லா டேபிளும் காலியாக இருக்குது. 2 பேரும் கொஞ்சம் உட்காந்து பார்த்தோம், போயிடலாமா? ஒரு
அப்படி ஒரு யோசனை வந்து வேண்டாம். சூரியன் என்ன சொல்கிறாரு, நீ சொல்ல நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் சொல்ல நான் அவர் பார்த்துட்டு இருந்தார். கடைசியில் 2 பேரும் ஒரே சமயத்தில் நினச்சோம், போயிடலாம் இங்கேருந்து, காசு மிச்சம், இந்த இடத்துல வந்து ஏதாவது பழசை கொடுத்து தின்னுட்டு கஷ்டப்பட வேண்டாம். அப்புறம் இன்னொரு ஹோட்டல் தேடுறோம். அப்புறம் அங்கே போன உடனே பழசே பரவாயில்ல போல் இருந்தது. இது சென்னையில். சாப்பிட்றத விட சாப்பிட்ற பொருளை தேடுறதுல நமக்கு எவ்வளோ சம்சாரம் பார்த்தீங்களா? ஏழைக்கு கூட சம்சாரம் இருக்குது. வாய்ப்புகள் இருக்கிறது ஒரே கடை. அந்த கிராமத்தில் அந்த காட்டில் ஒரே ஒரு அம்மா ஓலை குடிசையில் டீ ஆற்றிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அமிர்தம் மாதிரி இருக்கும். வாய்ப்பே கிடையாது. கோடி சாமியார் ஒருத்தர் இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு அந்த புறவி பாளையத்தில் ஜமீன், அதில் ஒரு பங்களா இருந்ததில் அவர் மாடியில் இருந்தார். அப்புறம் ரொம்ப களைச்சி போயிட்டு எல்லாம் அவர் பார்த்துட்டு எல்லாம் வெளியே வந்தோன்னா அங்கே ஒரு வீட்டில், இங்கே ஒரு வீட்டில் இட்லி தராங்கன்னு. பகல் நேரம் ஆயிடுச்சு, டவுனுக்கெல்லாம் போகலாம் முடியாது, அது அங்கே உள்ளுக்கு கிராமத்துக்குள்ளே. அங்கே போனால் அந்தம்மா இட்லி சுட்டு தராங்க. எத்தனை சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறீங்க? 2 இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு எடுத்து வீசுங்கிறாரு. சாப்பிடுங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படின்னா அந்தம்மா வடித்து கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு திருஞான சம்பந்தன் ஒருத்தர் அள்ளி வீசிகிட்டு இருக்கிறார். அமிர்தமாக இருக்குது. சாய்ஸ் இல்லை அந்த இதை விட்டு. உண்மையில் சாய்ஸ் இல்லாத போது கிடைத்த அந்த பொருள் மிக சுவையாக இருக்குது. நாம் எப்படி வாழணும்? உண்மையான ஃப்ரீ வில் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா we should live a choiceless life. தேவைகளை குறைத்து வாய்ப்புகளை நீக்க வேண்டும். கதர் தான் போடுவேன், காவி தான் கட்டுவேன்னா வாய்ப்பே எல்லாம் போச்சு. வாய்ப்பே இல்லை ராஜா. எவ்வளோ தொந்தரவு போயிடுச்சு பாருங்க. தலையை கட் பண்ணிக்கிட்டு பார்பர்கிட்ட போயிட்டு அந்த கவலையே இல்லை. சாய்ஸ்லெஸ் லைஃப். உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்கள் ஃப்ரீ வில்லை எங்கே பயன்படுத்தணும்னா சாய்ஸ்லெஸ் லைஃப்பில் தான். சாய்ஸில் தான் நம்ம ஃப்ரீ வில் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி தான் நினச்சிட்ருக்கோம். என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் இதை செய்கிறேன்னு சொல்கிறோம். உண்மையிலே உங்கள் சொந்த விருப்பம் இல்லை, அது குமுலேட்டிவ் எமோஷன், பாரோடு இன்ஃபர்மேஷன், லேர்ன்டு ஹேபிட்ஸ் அண்டு ட்ரிகர் ஹாப்பி எமோஷன்ஸ். 4வது நம்முடைய எமோஷன்ஸ்னால் ட்ரிகர். சுவிட்சு தட்டினாக்கா புல்லட் வரா மாதிரி கோபம். அந்த பொருளை பார்த்தவொடனே காமம். இந்த காமமும் குரோபமும் நம்மக்கிட்ட சுவிட்ச் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு பஃபரே கிடையாது, ஒரு டைம் கேப்பே இல்லை. அதையும் நம்ம கவனிக்கணும். இந்த 4ஐயும் நீங்கள் கவனிங்க. நான் பாரோடு இன்ஃபர்மேஷனில் இருக்கிறேன்னா இல்லை கிமுலேட்டிவ் எமோஷனில் இருக்கிறேன்னா? தமிழில் புரியுதுங்களாமா? பாரோடு இன்ஃபர்மேஷன்னா கடன் வாங்கிய கருத்து, கிமுலேட்டிவ் எமோஷன்னா பொதுஜன உணர்வு. அதில் மாக்கப்பட்டனா லேர்ன்டு ஹேபிட். நானே மற்றவங்க சொல்கிற ஒத்த பட்டன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்குதா? நான் நடையில் போடுறதுல, என்னுடைய செருப்பு வாங்குகிற டிசைனில், நான் பேசுகிற முறையில் இருக்கிறதான்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் சிறை. சிறைன்றது பூட்டே தெரியலன்னா எங்கே சாவி கிடைக்கும்? அதுக்கப்புறம் ட்ரிகர்டு எமோஷன். தூண்டிவிட்டால் அதுக்கு உணர்வுகளை கொட்டுகின்ற பழக்கம். இதையெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். இந்த 4ஐயும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்பொழுது நான் செய்கின்ற செய்கை, நான் பேசுகின்ற பேச்சு, நான் எடுத்திருக்கின்ற முடிவு, நான் அடுத்து செய்ய வேண்டுங்கிற திட்டம் எதன் அடிப்படையில் வருகிறது? கடன் வாங்கிய கருத்தா? யாராவது என்ன மண்டை கழுவி இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை எனக்கு தேவைதானா? இது எத்தனையோ பேர் நமக்கு தூண்டி விட்டு செய்ய விடுறாங்க. நம்ம முடிவெடுக்கிறது இல்லை. இந்த வாய்ப்பே இல்லாத போது நான் நல்லா இருந்தேன். இப்போ வாய்ப்புகளை உண்டாக்கி தராங்க, காட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன செய்யணும்? விடுதலைக்கு யூ மஸ்ட் பி வாட்ச்ஃபுல். கவனமான வாழ்க்கை, மைண்ட்ஃபுல் லிவிங். இந்த எந்திரம்னு முதல்ல கண்டுபிடிங்க. நீங்கள் முதல்ல நாங்கள் தன்னையே என்ன சொல்லணும்? இது ஒரு எந்திரம், தானியங்கி எந்திரம். இது தேவையும் வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ளுகின்ற எந்திரம். ஏன்னா எந்திரத்துக்கு அதான் கொடுக்கும். தேவை இருக்குதா, வாய்ப்பு இருக்குதா கண்டுபிடிச்சி நீ சரி பண்ணிக்கன்றதான் அர்த்தம். ஒவ்வொரு மிருகமும் தேவைப்படுது. குளிருக்கு அந்த கோட் தேவைப்பட்டது, வாய்ப்பு கொடுக்குது, அது தேர்ந்தெடுக்குது.
வாய்ப்பே இல்லைன்னா அந்த தோலில் அந்த ரோமம் வந்திருக்குமா வெள்ளைக்கரடிக்கு? வாய்ப்பை கடவுள் கொடுக்குறார். 100 குழந்தைங்க பெற்றோம்னா அவனுக்கு நிறைய பொசு பொசுன்னு வந்துருக்குது. ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. தேவைக்கு அது சரியாக இருக்குது, அது நல்லா வளருது. எதுக்கெல்லாம் அந்த ரோமங்கள் கம்மியாக இருக்குதோ அது குளிர்லேயே செத்து போகுது. தேவைகள் இருக்கிறது, வாய்ப்புகள் கிடைக்கல. அப்போ தேவையை நாம் உண்டு பண்ணுகிறோம், வாய்ப்பைகள் இறைவன் கொடுக்குறார். கரெக்டாக பிடிச்சிட்டு ஓடிட்டே இருக்க வேண்டியது தானே. அது பரிணாமத்தில் வாய்ப்புகளை இறைவன் கொடுக்குறாரு. ரோமத்தை கொடுக்குறாரு, சப்தத்தை கொடுக்குறாரு, மயிலுக்கு அழகான தோகையை கொடுக்குறாரு, பாம்புக்கு கொடிய விஷத்தை கொடுத்துருக்கிறாரு, தேளுக்கு விஷத்தை கொடுத்துருக்கிறாரு, சிறுத்தைகளுக்கு நகத்தை கொடுத்துருக்கிறாரு, பசுகளுக்கு பயத்தை கொடுத்துருக்கிறாரு. பயம் கூட காப்பாற்றுறது. பயம் இல்லாத போனால் பசுலாம் செத்து போயிருக்கும். எல்லாமே அவர் கொடுத்துருக்கிறார். தேவையை கொடுத்து வாய்ப்புகளை குறைத்து அவர் எல்லாம் ஒரே கொடுத்துருக்கார். நமக்கு மட்டும் தேவையை கொடுத்துருக்கிறார், வாய்ப்புகளை நீயே உண்டு பண்ணிக்கிறார். அந்த வாய்ப்புகள் எல்லாம் உண்மையிலேயே எப்படிப்பட்டதுன்னு யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாமே பொது ஜனத்திலும் தாக்கப்படுது. இப்போ நீங்கள் உங்களை என்ன பண்ணணும், ஒரு சர்வைவல் மெஷின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ மெஷினை எப்படி பார்ப்பீங்க? கிரைண்டர் ஓடிட்டு இருந்தால் எப்படி பார்ப்பீங்க? கேர்ஃபுல்லாக பார்ப்பீங்களே. தண்ணி தீர்ந்துடுச்சா, ரொம்ப கெட்டியாகிடுச்சு, இப்போ சுற்றுறதுக்கு அப்படியே முழுக்கும். இப்போ பெல்ட்டு அருகிற நேரம் போல ஆகிடும். அந்த சமயத்தில் கையால் தள்ளி விட்டுறோம், கொஞ்சம் தண்ணி விட்டுறோம், எல்லாம் செக் பண்ணுறோம்ல. ஒரு மெஷினை நம்ம எப்படின்னு பார்த்துக்கிறோம், ஒரு சாட்சி பாவனையோட. இங்கே பிரச்சனை இருக்குது, இங்கே பிரச்சனை இருக்குது. இந்த சாதாரண மிஷினுக்கு எப்படி இருக்குது, வாஷிங் மிஷினுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் மேலே மேலே போகும்பொழுது எவ்வளோ ஒரு சர்வே அது பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த மிஷினை நீங்கள் எப்பயாவது பார்த்தீங்களா? இங்கே என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிங்களா? முதல்ல மெஷின்னு தெரிஞ்சால் தானே பிரச்சனை தெரியும். நானே பிரச்சனை இருந்தால் எப்படி? மெஷினுக்கு பிரச்சனைனா சரி பண்ணலாம். இப்படி தான் என் பிரச்சனைங்கிறார். உன் மெஷினு தான் பிரச்சனை, உனக்கு இல்லை, நீ ஆத்மா பரம் ஜோதி அப்படின்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்போ நம்ம முதல்ல ஆத்ம ஞானத்தை வரணும்னா முதல்ல இது மெஷினுங்கிற ஒத்துக்குங்க. இட்ஸ் அ பிளைண்ட் மெஷின், குருட்டு மெஷின். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, பிழைக்க வேணும், சுகமாக இருக்கணும். பிழைக்கணும், சுகமாக இருக்கணும். இந்த பிழைக்கும் சுக எந்திரம் நீ இதை தெரிஞ்சுக்க. இந்த மந்திரம், இந்த எந்திரம் என்னை சிறைப்படுத்தக்கூடாது. அது பிழைச்சிக்கிட்டோம், சுகம் அனுபவிக்கிட்டோம். ஆனால் எனக்கு நீ என்னை பிழைக்க வைக்க வேண்டாம். நான் ஆத்மா அழியாதவன், எனக்கு சுகம் தர வேண்டாம், நான் ஆனந்த ஸ்வரூபம். இப்படின்னு ஒரு ஞானம் வந்த பிறகு நாம் உடனடியாக நம்முடைய பேச்சு, செயல்கள், அனுபவங்கள் அனைத்தையுமே கவனிப்பவர்களாக மாறிவிடுகிறோம். இது பேர் தான் மைண்ட்ஃபுல் லிவிங்னு புத்தர் சொல்கிறார். புத்திஸ்ட்டு, ஜென் புத்திசம் போன்றவங்கெல்லாம் இதைத்தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் ஏகபோகமாக விற்கிற ஒரு கருத்து. இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயம், நம்ம பாரத நாட்டு சொத்து. இது மைண்ட்ஃபுல் லிவிங்னு அவங்க பேர் வச்சுருக்கிறாங்க. மைண்ட்ஃபுல் லிவிங்கிறது என்ன? உங்களுடைய பேச்சையும் நடத்தையும். நீங்கள் சட்டை போடும்போது நம்ம ஒரு பேட்டர்னில் தான் சட்டம் போடுறோமா? முதல்ல கையை எந்த கையை உள்ளே சொருகிறோம், அது கூட ஒரு பேட்டர்ன் இருக்குது, கவனிங்க. அப்புறம் பட்டனை கீழேருந்து மேலே போடுறோமா, மேலேருந்து கீழே போடுறோமா? ப்ரஷ்ஷில் எவ்வளோ பேஸ்ட் வைக்கிறோம், இந்த பக்கம் எவ்வளோ சுற்றுறோம், இந்த பக்கம் எவ்வளோ சுற்றுறோம், கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் சிசிடிவி கேமராவில் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். கடந்த 10 வருஷமாக. ஆமாம். அப்புறம் ஒரு அம்மா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, இப்படி தேய்ச்சா நல்லதுன்னு. அதுக்கப்புறம் பேட்டர்ன் மாற்றிக்கிறேன். புது பேட்டர்ன் இல்லை, அது கொஞ்சம் உபயோகமான முறையில் போகிறோம். ஆனால் ஒரு பேட்டர்ன் நம்ம சிக்கியிருக்கிறோங்கிறது கண்டுபிடிக்கணும்னா இதை முதல்ல நாம் சர்வைவல் மிஷின், பிழைக்கும் எந்திரம்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எந்திரத்தை நம்ம கையாள கற்றுக்கணும். இது பேர் சாட்சி பாவனைன்னு பேருமா. அதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சு, நடத்தை எல்லாமே ஒரு அளந்து இருக்கும். தேவைகளை குறைக்கணும், சாய்ஸை குறைச்சிக்கணும். தேவைகளை குறைக்கிறதுக்கு அஷ்டாவக்ர கீதையிலையும் போன்ற நூல்களில் ஜனகருக்கு சொன்ன மொழிகளெல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா, உன் பார்வை 10 அடிக்கு மேலே போக வேண்டாம். உன் பார்வை, ஏன்னா உன் கால் எங்கே 10 அடிக்குள்ளே தான் வைக்க போகிற, 10 அடி தாண்டி வைக்க போறியான்னு. உங்கள் ஸ்டெப்பு 10 அடிக்கு மேலேன்னு 100 அடி பாருன்னு அர்த்தம். நீ வைக்கிறது 1 அடி தான். அப்போ 10 அடி முன்னாடியே பார்த்தோம்னா ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம், குண்டு குழியெல்லாம். காதுகளை தேவைக்கது மைக்ரோஃபோன் போட்டுக்கிட்டோ ஒட்டு கேட்குறத விட்டுடு. காதில் எது வேணுமோ அதை மட்டும் கேளு. காதில் விழும் அளவுக்கு இருந்தால் போதும். உங்கள் காதில் விழுந்ததுன்னா போதும்.
யாராவது வந்து காதில் வந்து போட்டாங்கன்னா வேண்டாம். என் காதில் விழுந்தால் நான் கேட்டுக்கிறேன். இன்னொருத்தர் சொல்லி கேட்குறது எனக்கு வேண்டாம். அப்போ உங்கள் காது எவ்வளோ தூரம் போகணும்? சப்தம் வரும் அளவு தான் போகணும். இன்னொருத்தர் சப்தம் எழுப்புகிற சப்தத்துக்கு போகக்கூடாது. கண்கள் 10 அடி, காதுகள் உங்கள் காது எது கேட்குமோ அது வரைக்கும். உங்கள் காதில் யாரும் சொல்கிறாங்கன்றது கிடையாது. இப்போ ஆரம்பத்தில் நம்ம என்ன சொன்னோம், யார் சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுணும். எனக்கு கேட்காம விட்டால் அவங்க கோச்சிக்குவாங்க. நடக்கிறது எவ்வளோ தூரம்? கிச்சனுக்கு போகிற தூரம் தான், வேலைக்கு போகிற தூரம் தான், அதுக்கு மேலே தேவையில்லை. ஒரு வாழ்க்கையினுடைய அமைப்பு இப்படி வாழ்ந்தோம்னா ஒரு கேர்ஃபுல், வாட்ச்ஃபுல், கவனமான சாட்சி பாவனைன்னு பேர். ஒருவேளை நம்ம வந்து தேவைக்கு மேலே நடந்துட்டோமா அப்படின்னா உஷாராயிடுவோம். சரி இது தேவைதானா, இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னா கவனமாக நம்ம நடப்போம். இல்லைன்னா கால் போன போக்கில் போயிடுவோம். கண் போக்கின பொருள் பார்வை வந்துடும். சிலதெல்லாம் கேட்டு பெறலாம். அப்போ நம்ம கவனமாக வாழ்ந்தோம்னா இவங்ககிட்ட கேட்கலாம், இவங்ககிட்ட கேட்குறது கேட்கக்கூடாது, இவங்க காதில் வாங்கி இந்த காலில் விட்டுடணும், இவங்களது வந்து உள்ளே வச்சுக்கணும், இது வழியாக வரக்கூடாது, கேட்டுறதுல இது வழியாக வந்துன்னா அது பேர் டேஞ்சர் ஆகும். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த எந்திரத்தை சரியாக கையாளணும். இல்லைன்னா அந்த எந்திரம் தன்னை போல சர்வைவல் மிஷின்னால உன்னை இழுத்துட்டே போயிடும். நீ எந்திர கதியான வாழ்க்கையை வாழ்ந்துடுவ. எந்திர கதியான வாழ்க்கை எப்படிங்க வந்து ஃப்ரீவில்? இப்போ இன்றைக்கி இந்த 1 மணி நேரம் நான் பேசுகிறது செயல் சுதந்திரங்கிறது என்ன? உண்மையிலேயே மனிதர்கள் செயல் சுதந்திரத்தை இழந்து தான் இருக்கிறார்கள். எவன் ஒருவன் ஆன்ம ஞானத்தை பெற்றானோ அவன் ஒருவன் தான் முழுமையாக செயல்கள் பயன்படுத்துகிறான். அவன் கவனமாக வாழ்கிறான், விழிப்போடு வாழ்கிறான். அவனுடைய செயல், பேச்சு, அனுபவங்கள் அனைத்தையுமே அவன் கவனித்து கொண்டிருக்கிறான். அப்போ நடக்கிறது இவ்வளவு தூரம், பார்க்கறது இவ்வளவு தூரம், கேட்கறது இவ்வளவு தூரம், சாப்பிட்றது இவ்வளவு தூரம். இவ்வாறு நம்ம வாழ்க்கையை அளவோடு வச்சிட்டோம்னா, அந்த தேவைக்குள்ளே இருந்ததுன்னா வாய்ப்புகளும் குறைஞ்சு போயிடும், தேவையும் சுருகிடும். 10 அடி நடக்கிறதுக்கு என்ன பெரிய தேவை? காரு, பங்களா, ஏர்ப்ளைன்லாம் தேவையில்லை. இல்லை, இப்போ ஏர்ப்ளைனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, காருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, இது தேவை தான். நீங்கள் அவ்வளோ தூரம் வந்தாகணும். நம்ம எதுக்கு வரோங்கிறது முக்கியம் இல்லை. தேவையில்லாமல் 10 அடிக்கு மேலே எதுக்கு போகணும்? இது ஒன்றுக்காக நீங்கள் 10 அடியை தாண்டி வரலாம். இது 10 அடிக்குள்ளே அமையுது. இது காதுகளை இங்கே கேட்கலாம். இதுதான் சாய்ஸ். கரெக்டான சாய்ஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. சரி, இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு போகலாம்.